ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्धरामि भगवद्गीते भगवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. போர்க்களத்தில் எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது யார் யார் என்னென்ன சங்கு ஊதினா, யாருடைய சங்கு எப்படி சத்தம் ஜாஸ்தியாக வந்தது கம்மியாக வந்தது, இதெல்லாம் பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டே வரும்போது போன வைகுண்ட ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி போன வாரம் வைகுண்ட ஏகாதசி எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம். என்ன அனலைஸ் பண்ணோம், எந்த அடிப்படையில் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நாம் இந்த கண்ணன் சொல்ற இந்த கீதையோடைய திருவாய் அமுது நானும் கடவுளும் வேற வேற இல்லை, தது துவம்மசி அப்படின்ற பரபிரம்ம தத்துவத்தை கிருஷ்ணன் போதிக்கிறது. அந்த பரபிரம்ம தத்துவம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த முமுட்சுத்துவத்தோட நாம இந்த கீதா கிளாஸ் கேட்கணும். இங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக யாரும் கீதா கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டா, இல்லை காலேஜில் சீட்டு வேணுன்றதுக்காக கீதா கிளாஸ் அட்டன் பண்ணால் சீட்டு கிடைக்கணும்னா கிடைக்காது. ஆனால் இந்த எல்லா விதமான ஆசையையும் நீங்கி நானே பரிபூர்ணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீதையானது நமக்கு சொல்லித்தரும். ஸோ அங்கே வருவோம், அங்கே எல்லா அப்ளிகேஷனும் கொடுப்போம். கிருஷ்ணர்கிட்ட ஆரத்தி காட்டும்போது இது பண்ணிக்கூட அது பண்ணிக்கூடன்னு எல்லாம் அவன் அங்கே பார்த்துப்பான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிற விஷயத்துக்கு அப்படி சுற்றி இந்த பக்கம் பின்னாடி வந்துடும். அப்போ நம்மளுடைய ஜர்னியானது ரெண்டு விதமா போகும். தேவான் பாகவதான் தர்ம ப்ரூத அப்படின்னு நவயோகத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றாரு. அப்போ அந்த நவயோகியானவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு வாழ்க்கை முறை. ரெண்டு வாழ்க்கை முறைனா ரெண்டு விதமா வாழலாம் அப்படி கிடையாது. ஒரு வாழ்க்கை முறை பகவான் இருக்கான், நான் இருக்கேன், அப்புறம் இந்த உலகமானது இருக்கு. இது நமக்கு பொதுவான அறிவு. இதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல நமக்கு நிறைய விதமான கஷ்டங்களும் சுகங்களும் வந்துட்டு, அந்த கஷ்டங்களும் சுகங்களும் வர 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிப்போம். கிருஷ்ணா, இது வருது, இந்த கடன்லேருந்து காப்பாற்று, எனக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும் பகவானே அப்படின்னு பல விதமாக வேண்டிப்போம். ஏன்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் போயிடுவோமோ, இல்லை கல்யாணம் ஆகாமல் போயிடுமோ, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நம்மளை பயமுறுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எங்கே கஷ்டம் இருக்குது அப்படின்னா, நாம் ஒன்று வச்சுன்னு இருக்கோம், அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணுவோம்னா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இது தப்பு இல்லை, கம்ப்ளீட்டாக பிரார்த்தனை பண்ணணும். அவனால தான் கொடுக்க முடியும். மற்றவா யாராவது இவாளை நம்பி அவள் எனக்கு பண்ணிடுவா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நல்ல மூக்கு அறுக்கும். அதனால யாரையும் நம்ம இது பண்ணாமல் பகவான் கிட்ட நம்ம செலுத்தி இதை செலுத்தி பகவான் நம்மளுடைய எந்தெல்லாம் பயம் இருக்கோ அதை அப்பப்போ குறைச்சி 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 இந்த விஷயம் போவோம். ஆனால் ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம கோவிலுக்கு ரெகுலராக வரோம், பகவானை வேண்டிக்கிறோம், பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணால் கூட ஏதாவது ஒரு பயம் எப்பாவது ஒன்று வந்துட்டே இருக்கு.
நான் கிருஷ்ணனை போய் சேவிக்கிறேன், என்னுடைய இஷ்ட தெய்வத்தை போய் நான் வந்து நமஸ்காரம் பண்ண உடனே அந்த பயமானது நீங்கள் கரெக்ட். திருப்பி ஒரு வாரம் 2 வாரம் கரெக்டாக போகும். சில பேருக்கு 1 நாள் 2 நாள் சரியாக போகும். திருப்பி இன்னொரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். திருப்பி நம்ம வேண்டிப்போம். ஸோ இந்த சைக்கிளானது போயிட்டே இருக்கும். இந்த உலகம் வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். நான் வந்து பகவான் கிட்ட போய் கேட்பேன். பகவான் வந்து அந்த துன்பத்தை குறைச்சி திருப்பி நான் வைப்பேன். இந்த சைக்கிளானது ஓடிட்டே இருக்கும். இதற்கு பேர் ட்ரையாங்குலர் ஃபார்மேட்னு பேர். ட்ரையாங்குலர் ஃபார்மேட்னா என்ன? பகவான், நான் பக்தன், அதுக்கப்புறம் இந்த உலகம், இந்த 3ஆக தோற்றம் ஏற்படுது. இந்த 3 தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படி இந்த 3த்துல வந்து நானே பண்ணிடுவேன், பகவான் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவன் வந்து பகவானுக்கு வெளியில் இருக்கான். இல்லை, எதுவாக இருந்தாலும் பகவானுடைய நிமித்தமாக நடக்கணும், என்னுடைய சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பகவான் கிட்ட கேட்டு பகவான் தருது அந்த விஷயத்தை வச்சுட்டு எல்லாத்தையுமே பண்ணணும். அப்படி பார்த்தோம்னாக்க நம்ம தீபாவளி வந்து எந்த பண்டிகையாக இருந்தாலும் தீபாவளியில் ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்? எடுத்து போட்டுடுறோமா? போட்டுக்க மாட்டோம். காலங்காத்தால் இந்த சுவாமிகிட்ட வைப்போம். சுவாமிகிட்ட வச்சு தலையில் எண்ணெயை வச்சு இது பண்ணி அப்புறம் அது வந்து பத்தையாக குங்குமத்தை இட்டு கொடுப்பான். அப்புறம் தான் நம்ம அதை போட்டுப்போம். அது துவைக்கும் போது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். அப்படி இல்லை, லேசாக வச்சா போதும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னாக்க நம்ம வந்து எல்லாமே பகவான் கிட்ட வச்சுட்டு அந்த பகவான் கிட்டேருந்து அதை வாங்கிட்டு நம்ம இது பண்ணி போட்டுக்கிறோம். கரெக்ட். அதே மாதிரி வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயம் வருது, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ ஏதோ ஒன்று வருதுன்னா உடனே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் சுவாமிக்குன்னு ஒரு இடம் எங்கே அடித்து வச்சுருப்போம்? இந்த எண்ணெய் புகையெல்லாம் போகிற இடத்துல கிச்சனில் ஒரு ஷெல்ஃபில் அடித்து வச்சுருப்போம் இல்லையா? பாவம், இப்போ பகவானுக்கு அவ்வளோதான் இடம் இருக்குங்க. 1 bedroom 1.5 BHK, 2.5 BHK, 3 BHK, அதுக்கப்புறம் வில்லா, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறேன்னே வச்சு 1 சுவாமி ரூம், 2 சுவாமி ரூம், 3 சுவாமி ரூம் அப்படி எதுவும் இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல, அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகலை. அப்போது சுவாமிக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வந்து நம்ம அலோகேட் பண்ணி நாம் என்ன பிரவருத்தியாக இருந்தாலும் உலகத்தில் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த இடத்துக்கு போயிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் வந்து பகவான் வந்து உதவி இருக்கும். இதற்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்மேட். ஏன்னா 3 விஷயம் இருக்குது. இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க என்னுடைய குறைகள், என்னுடைய விஷயங்கள்லாம் நான் பார்க்க என்ன ஆகும்னா, சரி பகவான் இருக்கான் சரி, ஆனால் என்னுடைய பயத்தை வந்து அவன் வந்து குறைக்கிறான்னு விழிஞ்சு இன்னொரு இடத்துல திருப்பி வருது பயம், திருப்பி போக வேண்டியிருக்கு அவன்கிட்ட. புரியுறதோ? இப்போ வந்து உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம். அவர் ஒரு மாத்திரை கொடுப்பார், அது வந்து சப்சைட் ஆகிடும், திரும்பி போயிடும். திரும்பி 1 வாரம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி டாக்டருக்கு போவோம், திருப்பி சப்சைட் ஆகும். அப்படி திருப்பி சப்சைட் ஆகி வந்ததுனாக்க நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் திரும்பி இது வந்துன்னு இருக்கு, இதே அந்த மஞ்சள் மாத்திரையே அந்த ப்ளூ மாத்திரையே வந்து ஒர்க் அவுட் ஆகலை, இதை வந்து ஃபர்தராக ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு MRI ஸ்கேன், CT ஸ்கேன் அவன் நிறையா கட்டி வச்சுருக்கான். எல்லா போனேன்னா ஒரு டோட்டல் இப்போ பேக்கேஜாக வேலை தரான். எல்லா பாடியோட பார்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்லி எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து கடைசியில் பார்த்தா இப்படி வர்றதுக்கெல்லாம் காரணம் வந்து உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி நாம் வந்து அனுபவத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு எந்த பயமோ எந்த சம்சாரமோ வந்தாலும் அந்த விஷயமானது வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, வருது போகிறது. அது வந்து மொத்தமாக நீங்கிறதுக்கான வழி எனக்கு வேணும் அப்படின்னாக்க அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த பகவான், பக்தன், இந்த உலகம் அப்படி அந்த 3 விஷயத்துலேருந்து கிளம்பி நேரம் ஞான மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னாக்க போன வகுப்பில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய எல்லா துன்பத்துக்கும் என்ன காரணம்? நாம் பயப்படுறோம், இந்த உலகம் என்ன வந்து பயம் கொடுக்கறது, துன்பத்தை கொடுக்கறது, கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து எந்த பொருளுக்கும் கிடையாது. இதை ஒத்துக்கலாமா? ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டா கோல்டு வரும் அப்படின்னு சொன்னோம்னா யாருமே ஐஸ்கிரீம் வாங்க மாட்டாங்க. கரெக்ட். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா கோல்டு பிடிச்சிடும். கரெக்ட். அப்போது ப்ராப்ளம் வந்து என்கிட்ட தான். கரெக்ட். ரோட்டில் இந்த எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் எடுத்து சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்?
தப்பான கொழுப்பு சத்தெல்லாம் உடம்புல போய் ஒட்டிக்குவாங்க. அப்போ எதற்குமே வெளியில இருக்கிற விஷயத்துக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதற்கான சக்தி கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய மாமியாரோ, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற பாஸோ, அவர்களுக்கு என்னை துன்பப்படுத்துகிற அளவுக்கு சக்தி கிடையாது. ஆனால் என்னுடைய அஜ்ஞானத்தினாலையும் நான் பற்றுதல் வச்சிருக்கிறதுனாலையும் எங்கே எனக்கு வேலை போயிடுமோ, இல்லை இந்த உறவு எனக்கு போயிடுமோ அப்படின்ற அந்த பயத்தின் காரணமாக, என்னுடைய வீக்னஸோட காரணத்தினால அந்த எதிர்க்க இருக்கிற ஆள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நமக்கு தோற்றமாகும். புரியுதோ? அதனால போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் பற்று வைக்கக்கூடாது. அந்த பற்றை அன்பா நிலத்தணும். அப்ப பற்று எடுக்கணும். பற்று இல்லாம அன்பு வைக்க முடியுமானா, பற்று முதல் படிக்கணும். அந்த பற்றுல இருந்து எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதுவே அன்பா நமக்கு வெளியிடும். அப்படி அந்த ராகத்திலிருந்து உற்பத்தியார சோகம், சோகத்திலிருந்து உற்பத்தியார மோகம், இந்த விஷயமானது சம்சாரம் போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம எப்படி கன்க்ளூட் போன வாரம் இந்த ராகம் சோகம் திரும்பி திரும்பி நமக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், எந்த இடத்துனால நம்ம ராகமோ எந்த இடத்துனால சம்சாரம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்த மாத்திக்குவோம். கம்பெனியை மாத்திக்கிடுவோம், ஆளை மாத்திக்கிடுவோம், எல்லாமே மாத்துவோமே வழிஞ்சு அந்த விஷயத்தில் பற்றுதல் வைக்கின்ற தன்மை என்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பற்றுதல் வைக்கின்ற தன்மையை மட்டும் அப்படியே வயசு 80 ஆனாலும் நான் அப்படியே வச்சுருப்பேன். அப்படியே வச்சிருந்தேன்னா வேற ஒரு இடத்துல துன்பம். இவன் ஒத்து வர மாட்டாங்க, ஓ மாற்றி விடும் அப்படின்னு மாற்றி விட்டுருவோம். ஒரு பேப்பருக்காரன் பேப்பர் போட்டுட்டே இருப்பான். அவன் 10 நாள் லேட்டாக வரான் அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேப்பருக்காரனை மாற்றுவான். அவன் புதுசாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கரெக்டாக போடுவான். அதுக்கப்புறம் அவனும் லேட்டாக போவான். புரியுறதோ? அவன் லேட்டாக போடுறத பொறுத்துக்க முடியாதது தான் என்னுடைய ப்ராப்ளமே வெளிச்சு, அவன் லேட்டாக போடுறத அவன் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட்? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நமக்கு வீடு விற்கிறது, வீடு வாங்கிறது, சம்பந்தியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, இது எல்லாமே என்ன ஆகும்னா நாம் அங்கே ஒரு எதிர்பார்ப்போ பற்றுதலோ நம்மளுடைய சுயநலமோ நமக்கு ஊடுருவி இருக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து அந்த ஆளுக்கிட்டேருந்து எனக்கு துக்கம் வர மாதிரி தோன்றுமே இருந்துச்சு. என்னுடைய பற்றுதல்னால தான் இந்த இது வருது அப்படின்னு. இப்போது இந்த கீதையை படிக்கும்போது இப்போ இந்த புராணம் எதுக்கு சொல்லிட்டுனா, இது எல்லாமே கீதையை படித்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பாராயணம் பண்ணி ஒரு ஸ்லோகம் சொல்கிற மாதிரி இல்லாமல் இதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வரத்துக்கான முதல் ஸ்டெப்பு எது அப்படின்னாக்க, என்னுடைய துன்பத்துக்கு உலகம் காரணம் இல்லை, உலகத்திற்கு எனக்கு துன்பத்தை கொடுப்பதற்கான எந்த சக்தியும் கிடையாது, என்னுடைய வீக்னஸ் என்னுடைய அஜ்ஞானமே இதற்கு காரணம் அப்படின்னு எப்போ நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சொல்ல வேண்டாம், வெளியில் போய் ஆற்றுக்கு போயிட்டு நேற்றுக்கு நம்ம சண்டை போட்டோம்ல, நீ என்னை திட்டிட்டல, அதுக்கு நீ காரணம் இல்லை நான் தான் காரணம், நீ கீதா அப்படிலாம் எதுவும் சொல்ல வேண்டாம். இது மனசுக்குள்ளே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மனசுக்குள்ளே புரிஞ்சுட்டு, ஓ நம்ம எந்த இடத்துல பற்றுதல், எந்தெந்த இடத்துலலாம் பற்றுதல் வச்சுருக்கோன்னு பார்த்து அந்தந்த இடத்துல அந்த பற்றுதலை நம்ம குறைச்சுட்டே வந்தோம்னாக்க நமக்கு அந்தந்த இடத்துல முக்தி ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த பற்றுதலை அத்தியந்தமாக நீக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த கீதையுடைய தாற்பயமும் எனக்கு இந்த பற்றுதல் வரத்துக்கு காரணமாக இருக்கிற என்னுடைய சிறுமை, நான் சிறுமைப்படுத்தவன், அவள் இருந்தால் தான் என்னால் கம்ப்ளீட் ஆக முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த சிறுமை எண்ணத்தை நீக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. அது எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் ஸ்ரீகிருஷ்ணன் ஜெகத்குரு. இப்போ போன கிளாஸில் அர்ஜுனன் ஸ்லோவாக புலம்ப ஆரம்பிச்சிருக்கான். அப்போது இந்த ராகம் சோகம் மோகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், முதல் தப்பான வார்த்தை தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேகன்னு சொன்னவன் அதை எப்படி தப்பாக சொல்கிறான், திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணன் அப்படின்றான். கிருப்பையா பரையாவிஷ்டா விஷீதன் இதம் அப்ரவி. அதாவது சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு என்ன சொல்கிறேன்னா, அர்ஜுனன் துன்பத்தில் ஆழ்ந்து பின்வருமாறு தன்னுடைய துக்கத்தில் புலம்பினான்.
அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த ஸ்லோகம் என்ன படிப்போமா? அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ஸ ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்ஸ்ததே ஹஸ்தாத் த்வச்சைவ பரிதஹ்யதே ந ச ஷக்னோம்யவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனः நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ. இங்க முக்கியமான வார்த்தை, அர்ஜுனன் தன்னுடைய கஷ்டத்தை இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நேற்றுக்கு போனோம் என்ன பார்த்தோம்? அந்த பிரசவமாகி இப்போ அந்த பாப்பா வெளியில் வரப்போகுது. அப்போ அந்த வழியில் துடிக்கிற அர்ஜுனன் தன்னுடைய சம்சாரத்தை வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளில் நாங்கள் வெளிப்படுத்துறோம். அதில் அவன் யாரை தார்த்த ராஷ்டிரஸ்ய துர்புத்தே அப்படின்னு திட்டினானோ, நம்ம எப்படி சொல்லுவோம் ஜென்ரலாக? அந்த இடியட் கோவிந்த கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் கோபமாக இருக்கணும்னா அந்த அந்த இடியட் ராமசாமியை கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்? அப்படி சொன்னோன்னா என்ன அர்த்தம்? அவன் மேலே அவ்வளோ கோபமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்லோகம் முன்னாடி தார்த்த ராஷ்டிரஸ்ய துர்புத்தேன்னு திட்டினவன் இவன் என்ன பண்ணுறான்னா, கிருப்பையா பரையாவிஷ்டா அவனுடைய இந்த பற்றுதல்னால என்ன சொல்கிறான்னா, திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணன், ஏ கண்ணா இவர்கள் எல்லாம் என்னுடைய உறவுக்காரர்கள், நம்முடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கீ விஷயம் அவனுடைய பற்றுதல், ராகம், சோகம், மோகம். இதை தொடர்ந்து வந்துட்டே இவனுடைய ராகமானது எதில் வெளிப்படுறது அப்படின்னா ஸ்வஜனம் அப்படின்ற வார்த்தையில வெளிப்படுறது. ஸ்வஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அகங்காரம், மமகாரத்தை இங்கே எக்ஸ்பிரஸ் பண்றான். அகங்காரம்னா என்ன? நான் இப்படியானப்பட்டவன், நான் பீஷ்மருடைய பேரன், நான் துரோணருடைய சிஷ்யன். இது அகங்காரம். மமகாரம்னா என்ன? என்னுடைய குரு துரோணாச்சாரியர், என்னுடைய தாத்தா பீஷ்மர். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அகங்காரமும் மமகாரமும் அழகாக சேர்ந்து 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 போகும். ஸோ ஸ்வஜனம் அப்படின்னாலே இந்த அகங்காரமும் மமகாரமும் தான் எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணம். இப்போ நம்ம சொல்லிட்டே வந்தோம் இல்லையா, பற்று எடுக்கணும் பற்று எடுக்கணும். அந்த பற்றுனா என்ன அப்படின்னாக்க அகங்காரம், இவர்களெல்லாம் என்னுடையவர்கள், நான் அவர்களை உடையவன் அப்படின்னு அகங்காரமும் மமகாரமும் எங்க இருக்கோ அங்க துன்பமானது கண்டிப்பா இருக்கும். அந்த துன்பம் எந்த அளவுக்கு போறதுன்னா, தன்னுடைய மனசை மோகிச்சு மூடுற அளவுக்கு போயிட்டான். ஆதி சங்கராச்சாரியர் சங்கரருடைய பாஷ்யம், கீதாவோட பாஷ்யம் ஆரம்பிக்கச்சு அகம் ஏஷாம் மம ஏதே அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்துல தான் அவர் பாஷ்யமே ஆரம்பிக்கிறார். முதல் அத்தியாயத்துக்கு பாஷ்யம் பண்ணல, ஆனா ரெண்டாவது அத்தியாயத்துக்கு முன்னுரையா அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அகம் ஏஷாம் மம ஏதே. இந்த அகங்காரமோ மமகாரமோ இருக்கிறது எதுவோ இதுதான் சம்சாரத்தோடைய பிரதம லட்சணம். அந்த சம்சாரத்தினால இப்படியாக வந்தது. அதனால இந்த ஸ்வஜனம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான்னா, அவனுடைய மனசானது எவ்வளவு மோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, யாரு தண்டிக்கப்பட வேண்டியவர்களோ, யாரு அதர்மம் செய்தார்களோ, யார் அந்த எல்லாத்தையும் எல்லா விதமான பாப்பங்களையும் செய்தார்களோ, யார் நீ சத்திரியனா இருக்கிறதுனால யாருக்கு நீ மரண தண்டனை கொடுக்கணுமோ அவர்களை பார்த்து நீ ஸ்வஜனம் அப்படின்னு சொல்ற. எப்படி இந்த ஜட்ஜு தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ தீர்ப்பு கொடுக்கணும்னா கொடுக்க முடியுமோ? கொடுக்க முடியாது. அந்த கேஸே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வேற ஒரு ஜட்ஜை வச்சு தான் அந்த கேஸை இது பண்ணுவாங்க. இந்த கேஸ் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவளுடைய சொந்தக்காரன் ஜட்ஜாக இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கே பற்றுதல் இருக்கோ, எங்கே ரிலேஷன்ஷிப் இருக்கோ அங்கே தர்மமானது நிலைக்காது. அங்கே தடுமாற்றம் இருக்கும். புரியுறதோ?
அப்போ இங்க வந்து அந்த தடுமாற்றம் வந்து அர்ஜுனனுக்கு ஏற்படும். அவன் வந்து என்ன சொல்றான்னா, இவர்கள்லாம் என்னுடையவர்களே கிருஷ்ணா, இவர்கள்லாம் என்னுடையவர்கள். சரி, அது சொன்னா பரவாயில்லையா? அவனுடைய சம்சாரம் வந்து பிசிக்கலாவே வெளிப்படுறது. நாம பார்த்தோம், இந்த ராகம் சோகம் மோகம் அகங்காரம் மமக்காரம் அப்படின்ற அந்த சட்டில் ஃபார்ம்ல இருந்து யார் என்னுடையவர்களோ, யாரை நான் சார்ந்தவன் அப்படின்னு வச்சுருக்கேனோ அவகிட்ட எதிர்பார்ப்பு இருந்து அந்த எதிர்பார்ப்பு விஷயமானது நடக்காம அந்த இடத்துல பயமானது தோன்றும் போது அது வந்து நமக்கு பிசிக்கலாக வரும். இதனால பிபி வரும், சுகர் வரும். இது எல்லாமே பிபிலாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? பேர்த்து பட்டும் என்னால் முடியலடி பட்டோ பற்றி பறந்துடுத்துடி அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. சில பேர் வந்து சொல்லுவா, சிவாஜி கணேசன் படம்னா கையில் கட்சி போட தான் போவேன் அப்படின்னு. அப்போ வந்து அந்த சிவாஜி கணேசன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பற்றுதல்னால அந்த சம்சாரத்தை வந்து பரிபூர்ணமாக வெளிப்படுத்துவார் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, அப்படி மூஞ்சியை மூடினா அவருக்கு அழகு பிடிக்காது. அதனால இந்த அகங்காரம் மமக்காரம் இப்போ அர்ஜுனனுக்கு வந்து பிசிக்கல் லெவல்லையே வந்துடும். பிசிக்கல் லெவலில் வருது. என்ன சொல்றா? சீதந்தி மமகாத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. எனது கை கால்கள் எல்லாம் நடுங்குகிறது. முகம் ச பரிசுஷ்யதி, வாயெல்லாம் உலர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் வேப்பத்துஷ்ட சரீரமே, இந்த உடம்பே வந்து நடுங்கிறது. அப்புறம் வந்து இந்த மயிர்கூச்செல்லாம் வந்து எனக்கு வந்து ஏந்து நிற்கிறது. அதுக்கப்புறம் என்ன? காண்டீவம் சம்சத்தை ஹஸ்தாக்கே, வில்லாதி வீரன் விஜயன் அர்ஜுனன் காண்டீவம். அவனுக்கு வந்து அவனுடைய மொத்த விஷயம் எதில் இருக்குன்னா அந்த காண்டீவத்தில் இருக்கு. சத்திரிய புருஷனுக்கு அந்த காண்டீவத்தில் இருக்கும். அந்த காண்டீவம் அவன் கையிலேருந்து நழுவரும். புரியுறதோ? இப்போ ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் கையிலேருந்து அந்த சிசர்ஸ் நழுவினா என்ன அர்த்தம்? பேஷண்ட் க்ளோஸ்னு அர்த்தம். கரெக்ட்? அந்த மாதிரி வந்து அந்த காண்டீவம் வந்து அவன் கையிலேருந்து நழுவுதான். காண்டீவம் நழுவுறது சொச்சைவ பதித்தே. இந்த இது இருக்கு இல்லையா, தோல் வந்து எனக்கு எரியறது கிருஷ்ணா. நச்ச சக்னோம் அவஸ்தாத்தம். என்னால் நிற்க கூட முடியல, நிற்கிறதுக்கு தகுதி கூட இல்லாமல் இருக்கேன். பிரமதீவச்ச மேமனா, என்னுடைய மனசு வந்து ஏதோ பிரமையில வந்து மாட்டின்னு இருக்கேன். எனக்கு என்னன்னே புரியல, எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியல. அதுக்கப்புறம் 31 முதல் ஹாஃப்ல என்ன? நிமித்தானி சப்பா பஷ்யாமி விபரீதானி கேசவ. இப்படி துஷ்சகுணங்கள்லாம் என் கண்ணுக்கு தெரியறது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொத்தமங்கலம் சுப்பு அவருடைய பையன், அவர் வந்து இந்த கீதைக்கு வந்து மொத்தமாக தமிழில் வந்து அழகாக ஒரு கவி நடையில எழுதினார். இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறார். அவர் வந்து இந்த அர்ஜுனனுடைய சம்சாரத்தை வந்து அழகாக வர்ணிக்கிறார். எனக்கு எவ்வளோ தமிழ் தெரியுமோ அவ்வளோ படிக்கிறேன் பாருங்க. கண்ணா, இங்கு போர் புரிய கூடி நிற்கும் உறவினர்களை கண்டவுடன் எந்தன் அங்கமெல்லாம் கலைந்தன, வாய் உலர்ந்தன, உடல் நடுங்கி மயிர்கூச்சல் வந்து உடல் உண்டாகும் உண்டானதவும் காண்டீவமும் திடமை. நீ படிக்கிறியா? யாரு எந்த விஷயம் யாருக்கு தெரியுமா அவள்கிட்ட கொடுத்துரு சத்தமா. உறவினரை கண்டவுடன் கண்ணா, இங்கு போர் புரிய கூடிய நிற்கும் உறவுகளை கண்டவுடன் எங்கள் அங்கமெல்லாம் கலைந்தன, வாயும் உலர்ந்ததையா, உடலும் நடுங்கி மயில் கூச்சல் உண்டானதும் கண்டிடுவார். இடமாய் நிற்கும் சக்தி இல்லை, தேகம் அனல் என எரியலையா. என் மனம் ஏன் நிலை இல்லாமல் இங்கும் அங்கும் சுழல்கிறது. என் கையில் இல்லாம் காண்டிகம் என் கரம் விட்டு நழுவுதையா. எழுந்து நிற்கும் சக்தி அதுவும் இழந்த நிலையில் இருக்கின்றேன். உண்மை காட்டும் சுபசகுனம் பற்பல நாளும் பார்க்கிறேன். முருகையா அந்த பாட்டு பாடி இருக்கமா? கேட்டிருக்கமா? அப்படி
ஏன்னா அழகா இருக்கா? இந்த மாதிரி 700 ஸ்லோகத்துக்கும் எழுதியிருக்கேன். புரியுறதோ? கூடி சீக்கிரம் வந்து அவர் புஸ்தகமானது வெளியிடப்பட போகும். அது வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கணும். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார். அவர் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த கீதையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த விஷயத்தை வந்து முருகையா எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே. இந்த பாட்டு கேட்டிருக்கோமோ? அந்த மாதிரி அந்த அழகாக எழுத்து நடையில கேட்கறதுக்கு வந்து கண்ணா இப்படி ஆகுதையா அப்படி செய்யுதையா அப்படின்னு அழகா பூசி மழுப்பி சொன்னாலும் புலம்பலோன்னா புலம்பல. அர்ஜுனனுடைய புலம்பல் வந்து அவ்வளோ இது இருக்கு. எப்படி இந்த இந்த கைகாலெலாம் நடுங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க முதல்ல வந்து அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று ஏதாவது ஸ்பீச்சு கொடு அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ தெரியும் அந்த நடக்கும்னா என்ன. அது சொல்லி கொடுத்தவா ஏதாவது இந்த பக்கம் ஏதாவது இருக்காதா அப்படின்னு. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்படியே ஜாலியாக பண்ணலாம். இந்த ரொம்ப குட்டி குழந்தைகள் விவரம் தெரியாத குழந்தைகளுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. ஏன்னா அவளுக்கு வந்து இத்தனை பேர் நம்மளை பார்க்குறா, நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவள் பாட்டுக்கு இப்படி வருவா, ஆடி சொல்லி கொடுத்த மாதிரி ஆடணும்னா ஆட மாட்டான். அவள் பாட்டுக்கு இப்படி இப்படி ஏதோ ஆட்டின்னு இருப்பான். உடனே வந்து மிஸ் இல்லை இங்கேருந்து இங்கே பாரு அப்படின்னு அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்கிறச்சு, இந்த எல்கேஜி யூகேஜி நடக்கிறச்சே போய் பாடணும். இப்படி எட்டி பார்த்தேன்னா உள்ளுக்குள்ள மிஸ் எல்லாம் ஆடின்னு இருப்பா. இப்படி இப்படி இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு நாந்தி இங்கே பாரு இங்கே பாரு கனிஷ்கா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவள் ஆடின்னு இருப்பான். ஆனால் அதுங்களுக்கு வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் சரி எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அதற்கு எந்த விதமான அகங்காரமும் மமக்காரமும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அது ஒன்றும் வெளிப்படலை, ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நம்முடையவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு எப்போ நமக்கு வந்துருதோ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நாம் வந்து பார்த்து நடந்துப்போம். கட்டுற புடவையிலேருந்து நடக்கிற நடையிலேருந்து பேசுகிற பேச்சுலேருந்து கேர்ஃபுல்லாக பேசுவோம். எப்போ ஆற்றுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் தெரியும், ஒரு சமாராதனையோ இல்லை வீட்டில் வந்து வளகாப்போ சீமந்தமோ நடக்கிறச்சே எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த அபிபேரத்தில் ஒருவர் எல்லா ஃபேமிலியிலையும் ஒரு ஆள் இருக்கார். அவர் என்னன்னா ப்ராப்ளமேட்டிக் பர்சன். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக பேசும்போது எல்லா மீட்டிங்லேயும் எல்லா விஷயத்துலையும் வந்து அந்த சுப்பினி வருவான், அவனை எங்கே உட்காந்து எடுத்துன்னு சொல்லு, அவன் திடீர்னு புஷ்குன்னு கோச்சுருவான், அவன் ஏதாவது சத்தம் பண்ணனா நன்னாங்க அப்படின்னு அந்த சுப்பினியை பற்றியே எல்லாருக்கும் பேசி ஃபுல் ஏற்பாடு பண்ணி அப்படியே இது பண்ணி இருப்பான். ஸோ அவ்வளோ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய விஷயம், நம்ம ஃபங்க்ஷன் அது இது ஆகிடக்கூடாது அப்படின்னு அந்த விஷயம் இருக்குங்க. இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப அழிக்கப்படாது. எந்த ஃபங்க்ஷனும் பர்ஃபெக்டாக நடக்காது. அவாத்து ஃபங்க்ஷன் போனோன்னா அங்கே 10 விஷயம் சொல்கிறது. அந்த மாதிரி இங்கே வந்து அர்ஜுனனுக்கு வந்து கை காலெல்லாம் நடுங்கிறது. ஏன் அப்படின்னா ஐயோ சண்டை நடந்தால் என்ன ஆகும், இவன் எல்லாம் செத்து போயிடுவாளே, இவன் எல்லாம் போயிடுவாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஆண்டிவம் அவன் கையிலேருந்து போய் நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேசவ. இன்னைக்கு அப்படி கார் வந்து நின்று வந்த உடனே இறங்கின உடனே மகா கும்ப தீபம் காட்டு. அப்பா இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருக்கும். இது கூட நிமித்தானிச்ச பஷ்யாமி, இது சுப சகுனம், கரெக்ட். ஆனால் கார் வந்து நின்று அப்படி போன உடனே ஒரு கருப்பு பூனை குறுக்க போச்சுன்னா, ஸோ கருப்பு பூனை குறுக்க போச்சு, இன்னைக்கு வாய் வருமா தெரியாது, சரஸ்வதி மாட்டா காப்பாற்று அப்படின்னா அது வந்து தூஷணம். இதெல்லாம் எப்போ வரும்? ப்ரிப்பரேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் வரும். இது ரொம்ப முக்கியம். வந்து இந்த எக்ஸாம் போகிற குழந்தைகிட்ட கேட்கணும், அம்மா முன்னாடி வராத நீ நகரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருப்பான், அந்த ட்ரெஸ்ஸே வந்து எல்லா நாளும் எக்ஸாமுக்கு போட்டுக்கணும். புரியுறதோ? இதெல்லாம் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற விஷயம். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் ஏதாவது மாறி எடுத்து அப்படின்னா அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன நிமித்தானிச்ச பஷ்யம். இந்த நிமித்தம்லாம் யார் பார்ப்பா? தகராறு யாருக்கு இருக்கோ அவன் வந்து பார்ப்பான். அந்த மாதிரி அதனால என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற பெரியவா டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு பகவான் கிட்ட வேண்டிட்டேன் எங்கா துளசி அப்படின்னு அந்த மாதிரி நிமித்தம் கொடுத்தா அவன் மைண்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வரும். ஏன்னா மைண்டு வந்து வெளியில் இருக்கிற நிமித்தம் கிட்ட ஸ்ட்ரென்த்தை வந்து எதிர்பார்த்துருக்கு. புரியுதுதான்?
அதனால அதெல்லாம் எங்க நடக்கும்? இங்க அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, ஒரே துர்நிமித்தமா பாக்குறீங்க. மேல ஒரே கருடன் பறக்கிறது, ஏதோ துர்நிமித்தம். கருடன் பறந்தா கும்பாபிஷேகத்துக்கு கருடன் பறக்காது. எங்க கும்பாபிஷேகம் பண்ணாலும் கருடன் விடுவார், பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆனா அதே கருடன் பறக்கிறது வந்து இவன் ரிவர்ஸ்ல சொல்லுவான், கருடாழ்வார் வந்துட்டார் அப்படின்னு கண்ணத்துல போட்டுப்பான். இதை வேற ஏதாவது ஒர்க் அப் அப்படின்னா எனக்கு கருடன் ஏன் பறக்கிறது, கருடன் சொல்ல மாட்டாங்க. அப்ப வந்து ஈகிள் ஏன் பறந்து போகுது, ஈகிள் அப்படின்னா ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த ஈகிள் வந்து இதுவா தெரியும், ஒவ்வாலா தெரியும். ஒவ்வால எதுக்கு வரணும் அப்படின்னு இந்த மாதிரி தப்பு தப்பா தெரியும் எல்லாம். அதுக்கப்புறம் வண்டி எடுத்து வீட்டில் திரும்பச்சு எதிர்க்க ஒரு வண்டி வந்து ஹார்ன் அடிக்கும். போகும்போதே தடை, இந்த தடை இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா வீக்கான மனசு. இங்கே சொல்றோம் பிரம்மத்வி வச்ச மேமன். அந்த விஷயத்த வந்து பகவான் கிட்ட கொடுத்துட்டோ, தடை வந்தா என்ன, தடை வரலன்னா என்ன, நான் பாட்டுக்கு அதுக்குள்ள போனேன்னா அது பகவான் நடத்திக்கணும்னு நினைச்சானா நடத்திக்கிட்டோம், வேண்டாம்னு நினைச்சானா விட்டுட்டோம். அப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தோட எல்லா காரியத்தையும் பண்ணணும். ஆனா இங்க அர்ஜுனனுக்கு வந்து நிமித்தம் தெரியுது. இந்த நிமித்தம் தெரியறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, வெளி சூழ்நிலைகளை வைத்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பேன். எல்லாமே நன்னா இருக்கு, எல்லாமே சூப்பரா நடந்துன்னு இருக்கேன், நான் வாழ்க்கையில நன்னா இருக்கேன் அப்படி சொல்றது வந்து அது வந்து பிரமை. வெளி சூழ்நிலைகள் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாகவோ இல்லை கஷ்டப்படுற வாழ்க்கையாகவோ அர்த்தமில்லாத வாழ்க்கையாகவோ ஆகக்கூடாது. என்ன ஃபேக்ட்? நான் தான் வந்து எல்லா விஷயங்களுக்கும் அர்த்தத்தை கொடுக்குறேன். ஒரு விஷயம் சரியோ, ஒரு விஷயம் தவறோ, ஒரு விஷயம் நல்லதோ, ஒரு விஷயம் கெட்டதோ, எனக்கு ஏற்புடையது, எனக்கு பிடித்தது, பிடிக்காதது, இது எல்லாமே நான் உருவாக்குற விஷயம். நான் உருவாக்குறது போக அது வந்து திருப்பி அது மேல பழி போட்டுருவேன். இங்கோ பூனை குறுக்கு போச்சு, இந்த பூனை போனதுல அதனாலதான் இது நடக்கல. இந்த இந்த நிமித்தம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. சும்மா இண்டிகேட் பண்ணோம், அதை எடுத்துட்டு நிமித்தம் வந்தா என்ன பண்ணணும்னா பகவான் கிட்ட கொடுக்கணும்னு அர்த்தம். நீ பகவானை நினைக்கல, பகவான் கிட்ட கொடுத்துட்டு வேலையை பாருன்னு அர்த்தம். அப்போ வெளி விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பதில்லை, என் வாழ்க்கைக்கு நான் அர்த்தத்தை கொடுக்கிறேன். அதுதான் விஷயம். அப்படி அந்த மாதிரி இல்லாம நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி. அடுத்தது என்ன சொல்றான்? நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி அத்வா ஸ்வஜனமாகவே. ராகத்திலிருந்து இவர்கள் என்னுடையவர்கள்னு சொல்லி அதுல இருந்து சோகத்துக்கு வந்து இப்ப அடுத்தது மெதுவா அவனுடைய மோகமானது வந்து டெவலப் ஆகுது. மோகம்னா என்ன சொல்லியிருக்கோம்? தர்மம் அதர்மமாகவும் அதர்மம் தர்மமாகவும் கண்ணுக்கு தெரியப்படும். புரியுதோ? அப்போ எது வந்து சரியோ அது தவறா தெரியும், எது தவறோ அது சரியா தெரியும். எப்படி? சுதந்திர போராட்டத்துக்கு வந்து சண்டை போடக்கூடாது, அது ஹிம்சை, அது வந்து மோகம். புரியுறதோ? சுதந்திரம் நாட்டில் வந்து அப்ப எவ்வளவு கோடி பேர் இருந்தா? 80 கோடி பேரா? 30 கோடி பேர். 30 கோடி பேர் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்காலே, அவளுக்காக எழுந்து நின்று சண்டை போட்டு அந்த விஷயத்தை ஜெயிக்கிறது வந்து ஹிம்சையா அஹிம்சையா? சரி, இப்போ வந்து டாக்டர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், அதை வந்து குத்தி கிழிச்சு அதெல்லாம் பண்ண, அதெல்லாம் ஹிம்சை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் வந்து மோகம்னு பேர், தப்பான அறிவுன்னு பேர். அதாவது அறிவு லெவலில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் டாக்டர் தொழிலையே விட்டுட்டேன், ஏன் அதில் வந்து குத்த வேண்டியிருக்கு, கிழிக்க வேண்டியிருக்கு, அதனால நான் அதை பண்ண மாட்டேன். நீ நல்லது பண்ணுறேன். அந்த சின்ன ஹிம்சையோ சின்ன விஷயமோ, இப்போ கையில் பஸ்ஸு ஃபார்ம் ஆகுதுன்னா நாமளே என்ன பண்ணுவோம்? ஊசி எடுத்து சக்குன்னு குத்துவோம். கரெக்ட்? அப்போது இந்த மொத்த தேசம் மாத்தா அந்த விஷயத்தில் வந்து ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகுதுன்னா அந்தந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஊசி எடுத்து குத்தி அந்த பஸ்ஸை வெளில எடுத்தால் தான் அந்த இன்ஃபெக்ஷன் போகும். புரியுறதோ? அப்படி ஹிம்சையா அஹிம்சையாகவும் அஹிம்சையை வந்து ஹிம்சையாகவும் பண்ணது வந்து நம்ம தேசத்தில் நடந்த ஒரு தவறு. அதற்கு வந்து இன்னி மட்டும் நாம் வந்து அனுபவிச்சுருக்கோம். புரியுறதோ? அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை வந்து தலைவராக்காம தனக்கு பிடித்தவரை தலைவராக்கினது மோகம்.
புரியுறதோ? இந்த மாதிரி பலவிதமான மோகத்தை இதெல்லாம் வந்து இப்போ ஏன் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறோம் அப்படின்னாக்க, அவர் வந்து நான் சொல்கிற பர்சன் வந்து பர்சனலி மகாத்மா, நிஜமாவே மகாத்மா. அந்த மாதிரி சத்தியசந்தன் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தபஸில் இருக்க முடியாது, அந்த மாதிரி நீண்ட விஷயம் இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தர்மம் தெரியலன்னா மோகிச்சு போயிடுவான். அதே நிலை தான் அர்ஜுனன் இருக்கு. அது வந்து அந்த அர்ஜுனனுடைய நிலை என்ன? எந்த அர்ஜுனன் வந்து தன்னுடைய சத்திரிய தர்மத்தை காப்பாற்றி அடிச்சு நிமித்தணுமோ, எல்லாரையும் அடிச்சு கொண்டு திருப்பி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணுமோ, அவன் என்ன சொல்றான், இந்த அடிக்கப்படுபவர்கள் இவர்கள்லாம் வந்து என்னுடைய ஆட்கள், இவர்களை கொல்றதுனால எந்த விதமான நல்லதும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நச்சஸ்ரேயம்னு பஷ்யாமி அப்படின்றது என்ன? அத்வா ஸ்வஜனமாகவே நம்முடையவர்களை கொல்வது எந்த விதத்திலையும் நல்லதில்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம். அப்போ தர்மசாஸ்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னாக்க, எதை ஸ்ரேயா அடுத்த ஸ்லோகம், நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண ந ராஜ்யம் சுகானி ச கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேன வா. ஏ கிருஷ்ணா, நம்முடையவர்களை கொன்று எந்த நன்மையும் இல்லை, என்ன யூஸ் சொல்லு? இந்த அப்படி ஜெயிக்கிற இந்த ராஜ்யத்தோடைய பயன்தான் என்ன கேட்கிறான். புரியுறதோ? என்னன்னா அவனுக்கு வந்து இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு இதுல வந்து எந்த விதமான நன்மையும் நடக்கிற மாதிரி நான் பார்க்கல கிருஷ்ணா அப்படின்னா. அது மட்டும் இல்ல, அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம நிஜமாவே வாழணுமா அப்படின்னு அப்படி இருக்கணும். ஸோ வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் அப்படின்னா, எதுக்கு? சுகத்தை அனுபவிக்கிறதுக்கோ துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கோ அதெல்லாம் இல்லை. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த வாழ்க்கை வந்து என்னுடைய ஆன்மீக நிலையை மேம்படுத்துவதற்காக வாழ வேண்டும். நான் வந்து அர்த்த காமத்தில் இருந்தேன்னா அர்த்த காமத்திலேருந்து மோட்ச புருஷார்த்தத்துக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்ற அந்த பாதையில வந்து என்னை நானே உயர்த்திட்டு கர்மயோகம் பண்ணிட்டு ஞான மார்க்கத்துக்கு வந்து இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த வாழ்க்கை வாழணுமே ஒழிஞ்சு இங்கே. ஆனால் அர்ஜுனன் மோகத்தில் என்ன பண்ணுறான்னா, அப்படி ஜெயிச்ச கிடைக்கிற அந்த ராஜ்யத்தை நான் இதுக்கு சுகபோகத்துக்காக நான் இருக்கணும். அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த இதை ஜெயிச்சுட்டு அந்த சுகபோகத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை எனக்கு எதுக்கு அப்படின்னு. அதாவது தான் ஏன் ஒரு நாட்டுடைய ராஜா, ஒரு சத்திரிய புருஷன் ஏன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற தர்மத்தை மறந்து பேசலாம். அதனால தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கையை வாழறது எதுக்கு அப்படின்னா, எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை நான் வாழணுமே ஒழிஞ்சு வேற எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. ஆனா இங்க அர்ஜுனன் திரும்பி என்ன சொல்றான், இல்லை அப்படி ஜெயிச்சு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு, அப்படி சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை எனக்கு. வாழ்க்கை வந்து சந்தோஷத்துக்காக இல்லை, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி பகவான் கிட்ட க்ளோஸா போறதுக்கான ஒரு சாதனமா வந்து இந்த கர்மத்தை நீ பண்ணணுமே ஒழிஞ்சு ராஜ்யத்தை ஜெயிச்சு சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதுக்காக இல்லை. இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியுமானா ஏற்கனவே தெரியும். ஆனா அவனுடைய ராகத்திலையும் சோகத்திலையும் அந்த புத்தியானது வந்து மழுங்கடிக்கப்பட்டு அவனுக்கு வந்து இந்த விஷயம் இல்லாம இப்படி புலம்ப ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்ன சொல்றான், येषामर्थे काङ्क्षितं नः राज्यं भोगासुखानि च तयिमेव स्थिता युद्धे प्राणान् त्यक्त्वा धनानि च. யாருக்காக இந்த உலக இந்த யுத்தத்தை நாம பண்ணணும்? ஏன்னா யாருக்காக நான் இந்த யுத்தத்தை பண்றேனோ அவ வந்து செத்து போயிடுவாங்க கிருஷ்ணா. இன்டைரக்டா என்ன சொல்றோம்னா, இந்த யுத்தத்தை நான் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா பீஷ்மரும் துரோணரும் இருக்கிறவா எல்லாரையும் வந்து கொண்டு அவளை வந்து வீழ்த்தினாதான் இந்த ராஜ்யத்தை ஜெயிக்க முடியும், இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும். அப்படி இந்த யுத்தத்தை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயம் போய் இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு
அவனுக்கு என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து அர்ஜுனனுடைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னாக்கா எல்லா இடத்துக்கும் போகணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா ஜெயிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய பீஷ்மருக்கும் துரோணர்கிட்டையும் கொடுத்து அவர் சபாஷ் வெரி குட்ரா கண்ணா வெரி குட் அப்படின்னு அவனை தட்டி கொடுத்து அந்த தட்டி கொடுக்கறது வந்து இருக்காதே, எதுக்கு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்கணும். புரியுதோ? அதாவது திரும்ப திரும்ப அர்ஜுனனுடைய மைண்ட் எதுல இருக்கு அப்படின்னா இந்த யுத்தம் வந்து தர்ம யுத்தம், இதை வந்து தர்மத்தை நிலைநாட்டுறோம் அப்படின்ற விஷயம் அவன் மைண்டில் வராம அவன் திருப்பி என்ன சொல்றான்னா ராஜ்யத்தை ஜெயிக்கிறோம், ராஜ்யத்தை ஜெயிச்சு நாம சந்தோஷமா இருக்கணும், நாம 14 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இப்ப ராஜ்யத்தை நம்ம ஜெயிக்கிறது வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்து நாம சந்தோஷமா இருக்கணும். அப்படி நான் சந்தோஷமா இருக்கேன்னா என்னுடைய சந்தோஷம் எதுல இருக்கு? அந்த பீஷ்மரும் துரோணரும் என்னுடைய வெற்றியை வந்து வெரி குட் அப்படின்னு பிளஸ் பண்றதுல என்னுடைய சந்தோஷம் இருக்கு. புரியுறதோ? 8500 ரூபா கொடுத்து நான் புடவை எதுக்கு வாங்குறேன்? எதுக்கு வாங்குறேன்? நல்ல குவாலிட்டி, நல்ல சில்க், அதுக்காக வாங்க. நல்லா கட்டிட்டு போய் யார்கிட்டயாவது காட்டணும். கரெக்ட்? யாராவது கேட்கணும், ஏய் புடவை சூப்பரா இருக்கேன். அப்படி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுப்போம். தண்ணி எடுத்து குடிச்சுட்டு ஓ நேற்றுக்கு தான் போர்த்தீஸில் வாங்கினேன் 8500 ரூபா புடவை, ஒரே தண்ணி கொட்டி எடுத்து இந்த கரை போயிடும்ல அப்படின்னு ஒரு அது வேற கேட்போம். என்ன அப்படின்னா இன்டெரக்டாக வந்து நேற்றுக்கு வாங்கினேன் இது போர்த்தீஸு, இது 8500 ரூபா, இது லேட்டஸ்ட் மாடல் வேற. இதெல்லாம் வந்து சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கணும். அப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் வந்து சந்தோஷமாக அது பண்ணுறேன்னா என்னுடைய சந்தோஷம் அதில் ஒரு பார்ட் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து ஒரு 4 பேர் பார்த்து வெரி குட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். புரியுறதோ? ஸ்கூலில் போய் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கப்பை வின் பண்ணுறதோடைய சந்தோஷம் எதில் இருக்குது? அடுத்த நாள் அசம்பிளியில் எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு நம்ம பையன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு கூப்பிடுறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அந்த கப்பை வின் பண்ணுறதை விட அந்த அசம்பிளியில் அவனுக்கு வந்து மாலையை போட்டு வெரி குட்னு சொல்கிறதுல வந்து 100 மடங்கு சந்தோஷம் ஜாஸ்தி இருக்குது. புரியுறதோ? அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம். அதில் அர்ஜுனனுக்கு வந்து அது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அர்ஜுனனை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடி இருக்காங்க 2 பேரும். யாரு? துரோணரும் பீஷ்மரும். தன்னுடைய பிள்ளைய கூட செகண்டரி பண்ணிட்டு அவன் என் சிஷ்யன் அப்படின்றான் துரோணர். உலகத்திலே சிறந்த தனுர் வீரன் அவன் தான் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ வந்து அர்ஜுனன் வந்து இருக்கணும். பீஷ்மருக்கு வந்து தனக்கு ஈக்குவலா அந்த அர்ஜுனன் வந்து தனக்கு ஈக்குவலா சண்டை போட அவனை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக கர்ணனை கூட நிராகரிச்சவர். புரியுறதோ? அந்த மாதிரி அர்ஜுனனை வந்து எல்லா பக்கமும் எல்லாரும் ஏற்றி விட்டு அவன் பெரிய ஆளா ஆக்கிட்டு அப்படி எல்லாரும் நான் அப்ரிஷியேட் பண்ணி பெரிய ஆளாக்கி இது பண்ணிட்டேன்னா அப்போ நான் பண்ற அந்த விஷயம் வந்து திருப்பி அந்த யாரெல்லாம் பண்ணாலோ அவகிட்ட தானே நான் போய் போட்டு காட்ட முடியும். அப்படி அந்த போட்டு காட்டுற ஆளையே நான் கொல்ற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த யுத்தம் எனக்கு சாத்தியமாகுமா? எனக்கு பிடிக்குமா அந்த யுத்தம்? அதுதான் அர்ஜுனனுடைய பிரச்சனை. சும்மா நம்ம அர்ஜுனனை திட்டலாம், புலம்புறாங்கிறப்பான்னு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்கான்னு தெரியுமா அர்ஜுனன்? அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். அர்ஜுன் பெரியாளு காண்டீவம் சம்ஸ்வதே ஹஸ்தாத் ஸ்வேதை ஹயேர் யுக்தே பாண்டவஹா கபித்வஜஹா. அந்த பரசு யார்கிட்ட பசுபதி ஆஸ்திரம் வாங்கியிருக்கான் சிவபெருமான் கிட்ட இருந்து. அப்புறம் வந்து தேவலோக ரிட்டன் அவன். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு இந்திரன் வந்து தேர் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து கந்தர்வன் வந்து அவனுக்கு வந்து குதிரைகளை கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து அக்னி தேவன் வந்து அவனுக்கு காண்டிவத்தை கொடுத்தான். இப்படி அர்ஜுனன் வெரி குட் அர்ஜுனா வெரி குட்னு சொல்லி அந்த வெரி குட்னு கிளாஸ் தட்டுற ஆளையே அர்ஜுனன் கொல்ல வேண்டும். புரியுதோ? அப்படி இருக்கிற அப்போ அர்ஜுனன் வந்து எந்த மனோபானத்தில் போயிட்டானாக்க இந்த யுத்தம் வந்து என்னுடைய வெற்றி, அந்த என்னுடைய லாபத்துக்காக இந்த யுத்தம் இருக்கிறது. அந்த லாபத்தை கொண்டாடுவனே நான் எப்பவுமே அந்த கொண்டாடுற ஆளையே நான் கொண்டுட்டேன்னா இந்த லாபமானது எதிர்க்கு அப்படின்னு பியூர்லி தன்னுடைய செல்ஃபிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறான். கேட்டுட்டு ஃபர்தரா என்ன சொல்றான்? ஆச்சார்யாः பிதரः புத்ராः ததைவ ச பிதாமகாः மாதுலா ஸ்வசுரா பௌத்ராः
ஷாலா சம்பந்தினஸ்ததா ஏதான் நஹந்துமிச்சாமி நதோபி மதுசூதன அபி த்ரைலோக்ய ராஜ்யஸ்ய ஏதோ கிம் நு மஹீக்ருதே நிஹத்ய தார்தராஷ்ட்ரான்னः தா ப்ரீதி ஸ்யா ஜனார்தன பாபமேவாஶ்ரயே தஸ்மாத் அத்வைதாநாததாயினः. திரும்பவும் புலம்புறான். என்ன புலம்புறான்? ஏற்கனவே சொன்னதுதான். எதிர்க்க வந்து தந்தையர்கள் இருக்கார்கள், இந்த பக்கம் வந்து பாட்டனார்கள் இருக்கார்கள், இந்த பக்கம் வந்து ஒரே மாமார்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து இன்லாஸு, இந்த மாதிரி ஒரே உறவினர்கள் வந்து எல்லா ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, இந்த மொத்த உறவினர்கள்லாம் வந்து எப்படி கிருஷ்ணா சண்டை பண்ண முடியும்? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அர்ஜுனன் வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்துட்டான். இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல மனசு கொஞ்சம் கசிகிற மனசு வந்து அர்ஜுனனுக்கு உண்டு. பீமனுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து தெளிவாக இருக்கான். என்னுடைய சபதம் வந்து எல்லாரையும் இந்த கையால் மண்டையை உடைச்சு கொல்லணும், இந்த கையால் ரத்தத்தை பிரிஞ்சு பணம் பண்ணணும், அதில் வந்து அவன் தெளிவாக இருக்கான். அதில் அவனுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. அவனுக்கு வந்து இந்த துரோணரு, பீஷ்மா அதெல்லாம் அட்டாச்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இல்லை. இந்த 100 பேரை அடிச்சு கொள்ளணும், கடைசியாக துரியோதனா போடணும். இதுதான் பீமனுக்கு. பீமன் பிரச்சனை இல்லை. யுதிஷ்டிரர் இருக்கிறான். யுதிஷ்டிரர் வந்து அர்ஜுனனுடைய நிலைக்கும் மேலே இருப்பவர். அவருக்கு வந்த பாசம் எல்லாமே உண்டு, அவருக்கு எல்லாமே இருந்தாலும் அவர் வந்து தர்மத்தில் இருப்பவர். ஒரு இடத்துல ராமர் வந்து சீதை கிட்ட சொல்றாரு, ஹே சீதா. சீதா ஏதோ கேட்கிறான். அப்போ வந்து சொல்றான், ஹே சீதா, நான் உன்னை விட்டுடுவேன், அப்புறம் என் உயிருக்கும் மேலான லக்ஷ்மணனை நான் விட்டுடுவேன், ஆனால் தர்மத்தை நான் விட மாட்டேன். புரியுறதோ? சீதை, லக்ஷ்மணன் இவா 2 பேரையுமே நான் விட்டாலும் தர்மத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆஸ்பெக்ட் வந்து நம்ம யுதிஷ்டிரர் கிட்ட பார்க்கணும். அப்போ அந்த யுதிஷ்டிரர் வந்து எங்கேயுமே தர்மத்தில் பிழலாதவர். கேள்வி வரலாம், சூதாடுற இதில் என்ன ஆச்சு அப்படின்னு. அது வந்து அந்த யுகத்தோடைய தர்மம். அதை வந்து ரொம்ப ஆராயாம அதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கேயுமே தர்மத்தை ஒரு இடத்துல வந்து அர்ஜுனனுக்கு வந்து மிருத்யு தண்டனை கொடுத்துடுறாரு. யாரு? ராகத்வேஷத்துல திருத்தராஷ்டிரன் வந்து கொடுத்துடுறாரு. அப்போ வந்து தன்னுடைய தம்பிக்கு மிருத்யு தண்டமாக அப்படிலாம் ஆள, ராஜா நீங்க மிருத்யு தண்டம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? 0.1, 0.2, 0.3. அதுக்கப்புறம் வந்து 5 பேர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க, இது வந்து அதர்மம், நீங்க வந்து நாடு கடத்தப்பட வேண்டும். இல்லை, ஏற்கனவே வந்து புராணத்தில் இருக்கு, அந்த புராணத்தில் பண்ண அந்த ஃபேமிலியில தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இந்த மாதிரியான ஏற்பாடு இருக்கு. அப்புறம் இது வந்து வெறும் ஸ்தூலமாக பார்க்குற விஷயம் கூட இல்லை. ஏற்கனவே வந்து 5 பேர் சேர்ந்து 5 பேரா பிறந்திருக்கா, ஆனால் இது வந்து ஒரே சக்தி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ தெளிவு தர்மத்தில். அதனால அவருக்கு வந்து யுத்தம் வந்தாலும் யுத்தத்தில் வந்து எங்கேயுமே தளர மாட்டார். பீஷ்மர் அடினா பீஷ்மர் அடிப்பார், சிரிச்சுட்டே அடிப்பார். எப்படி? ராமர் வந்து ராவணனை கொண்டா மாதிரி கொண்டாட்டி கற்றுக்கிட்டல, ஆனால் அவருக்கு எந்த விதமான கோபம் வரல. ராமருக்கு ஏன் கோபம் வரல? அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அவளை வந்து எங்கிட்ட இருந்து பிடிச்சி வைக்க, அதுவும் கிடையாது ராமருக்கு. அவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. புரியுறதோ? எந்த விதமான கோபமும் இல்லாமல் காமத்தினால பண்ண தப்புக்கு அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த தண்டனையை கொடுத்தான். அவ்வளோதானே இருந்துச்சு. ராமருடைய அந்த ராகத்வேஷம் இல்லாமல் தர்மத்து மேலேயே இருக்கிற தன்மை எங்கே தெரிஞ்சுது? அவன் வந்து காக கடக்கான், அடித்து கீழே வந்து கொத்து வீர கொலை வீர கடக்கான். யார்? ராவணன். அப்போ வந்து லக்ஷ்மணனை கூப்பிட்டு, ஏ லக்ஷ்மணா, அவன் சாமவேதி பரமேஸ்வரன் சொல்லி மொத்த சாமவேதத்துக்கு வந்து இசையமைச்சவன். இசைக்கு வந்து வேதத்தோருக்கு இசையமைச்சவன் ராவணேஸ்வரன். அதனால அவன் ராவணேஸ்வரன். அவன்கிட்ட அறிவு நிறைய இருக்கு, நீ போய் கேளுங்க. பார்த்தா செம்ம கோபம் வரும். எப்படி?
மணியை வந்து கடத்தின்னு போய் இத்தனை நாள் வச்சு தப்பு தப்பாக மணியை வந்து இது பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட போய் உபதேசம் கேட்கலாம். நான் கேட்க முடியாது. போ அப்படின்னா, ராவணா சொல்லு, ஏதோ உனக்கு தெரியுமாமே. ராவணன் பார்க்கவே இல்லை, திரும்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமரே போகிறாங்க. ராமரே போய் சொல்லு, ராமணேஸ்வரா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, உன்னுடைய அகங்காரத்தினாலேயும் காமத்தினாலேயும் நீ தப்பு பண்ணாலும் உனக்கு கிட்ட இருக்கிற அந்த அறிவை கொடு அப்படின்னு ராமர் வந்து ராமேஸ்வரன் கிட்டேருந்து அறிவு வாங்கிட்டார். அப்பனா அந்த மூர்த்தி வந்து எவ்வளோ தர்மத்திலையும் எவ்வளோ ராகத்வேஷமும் இல்லாத ஒரு மூர்த்தி. ராமரை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும் நமக்கு? இது ஞாபகம், இந்த தர்மம். உலகத்தில் யார் எப்படி போனாலும் எப்பொழுதுமே நான் ஒப்பாரி வச்சு அழுதாலும் எனக்கு வந்து மனசில் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் எப்பொழுதுமே தர்மத்தில் நிற்கணும் அப்படின்னு நான் எப்போ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ராமரை பிடிக்கிறேனோ அப்போ என்னாகும்? கிருஷ்ணர் கொடுக்குற தத்துவமசின்ற ஞானம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அதனால அந்த மந்திரம் வந்து மகாமந்திரம். புரியுறதோ? ராமன் சாதனம், கிருஷ்ணர் சாத்தியம். புரியுறதோ? அதனால ராமரை வந்து என்னுடைய தர்மமான வாழ்க்கைக்கும் என்னுடைய மனசு கண்பட்டு இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்காகவும் நான் ராமரை வச்சுட்டு, அப்புறம் இந்த ஞானத்தை வந்து கிருஷ்ணருடைய பரமாத்ம ஸ்வரூபத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கிருஷ்ணரை வந்து நான் எடுத்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையானது பூர்ணமாயிடும். அப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். அப்போ இங்க அர்ஜுனன் வந்து, ஆனால் அர்ஜுனன் அப்படி இல்லை. அது பல யுகங்கள் கடந்து வந்ததுனால அர்ஜுனன் வந்து தளர்ந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு மனசுல வந்து அந்த கசிவு இருக்கு இல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு மனுஷால எப்படி கொள்ளும், கரெக்ட் அப்படின்ற அந்த ஹிருதய கசிவு வந்து வந்த இடமும் வந்த விஷயமும் தப்பான இடத்துல வந்திருக்கு. அங்க வரக்கூடாது. புரியுதோ? அப்படி அவனுக்கு வந்துடுது. அப்புறம் ஏத்தன்ன ஹந்தும் இச்சாமி, நான் இவர்களை கொல்ல விரும்பவில்லை சொல்லலாம்ல. மதுசூதன அப்படின்னு வியாசாச்சாரியர் வந்து இங்க விஷமமா மதுசூதன அப்படின்ற கிருஷ்ணன். அர்ஜுனன் என்ன சொல்றான்? இவர்களை நான் கொல்ல விரும்பவில்லை, இவர்கள் என்னுடைய சொஜனம். கிருஷ்ணான்னு சொல்ல மதுசூதனா, மது போன்ற அரக்கர்களை கொன்றவனே, அது மது மாதிரி அரக்கர் இருந்தால் நான் கொன்னுடுவேன், ஆனால் இவர்கள் சொஜனம் கிருஷ்ணா, அதனால நான் கொல்ல விரும்பவில்லை அப்படின்னு நைஸாக சொல்கிறான். அரக்கனாக இருந்தால் நானே கொண்டுடுவேன், இதெல்லாம் நான் அவ்வளோலாம் டென்ஷனாக மாட்டேன், ஆனால் இவர்கள்லாம் என்னுடைய சொஜனம், அதனால நான் கொல்ல விரும்பவில்லை. அப்புறம் கணத்தோபி அவர்கள் என்னை அடித்தாலும் அவர்கள் என் மீது ஆக்கிரமணம் செய்தாலும் நான் மேலே வந்து எந்த அம்பும் போட மாட்டேன். இது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். நான் வந்து சூசைடுக்கு வந்து தலையை கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் கொல்ல மாட்டேன். அவ்வளோ அதர்மிகளையும் நான் வந்து நல்லா வாழ வச்சுட்டு நான் செத்து போட வேண்டிய தர்மத்துக்காக நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அபி திரைலோக்கிய ராஜஸ்ய ஹேதோ கிம்னு மகீகிருத்தம். இந்த 3 உலகங்களும் இந்த சுக போகங்களும் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னுடைய பீஷ்மருக்கும் துரோணருக்கும் ஈடாகாது. புரியுது? திரைலோக்கிய ராஜ்யம், 3 உலகங்களின் ராஜ்யம் கூட என்னுடைய பீஷ்மருக்கும் துரோணருக்கும் ஈடாகாது, அதனால நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகத்தோடைய உச்சபட்சத்துக்கு இப்போ போறான். அந்த மோகத்தோடைய உச்சபட்சம் என்ன? நிகத்திய தார்த்தராஷ்டிரான்னு காப்பீர்த்தி சார். இதனால மோகம்னா என்ன? தர்மம் அதர்மமாகவும் அதர்மம் தர்மமா அத்தஸ்மின் தத் புத்தி அத்தியாசா. இல்லாத கயத்துல வந்து பாம்பை பார்த்துட்டோன்னா என்ன அர்த்தம்? கயிறு தெரியல, பாம்பு தெரியறது. அப்புறம் அந்த பாம்பு வந்து என்ன பயம் வேற முடுக்கிறது. அதனால பாம்பை பார்த்து நான் ஓடுறேன்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஆனால் பாம்பு இல்லாத அந்த கயத்தை பார்க்க முடியாது. அது வந்து ஞானத்தில் இருக்கிற அத்தியாசம். அந்த மாதிரி இவனுக்கு தர்மத்தில் வந்து அத்தியாசம் வந்து என்ன சொல்றான்னா, பாபமேவா ஸ்ரயே தஸ்மான், நான் பாபத்தையே சம்பாதிக்கிறேன்னு சொல்ல. கிருஷ்ணா, நம்ம வந்து இந்த யுத்தம் பண்றதுனால நம்மெல்லாம் வந்து பாவத்தை சம்பாதிக்கிறோம் கிருஷ்ணா அப்படின்னு கொஞ்சமாவது அதிகமா சாட்சாத் பரமேஸ்வரன் பக்கத்தில் வச்சுட்டு, பரமேஸ்வரா நம்மலாம் சேர்ந்து பாவம் பண்றோம்டா அப்படின்னு நம்ம வாயில நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் பாவம் அர்ஜுனனுக்கு வந்து அவன் பரமேஸ்வரன்னு தெரியாது. பாபமேவா ஸ்ரயே தஸ்மாத் அத்வைதான் ஆததாயினா. என்ன சொல்றான்? இவர்கள் எல்லாம் ஆததாயிர்கள், அவர்களை கொன்றால் எனக்கு பாவம் வரும் அப்படின்னு. ஆததாயினா என்ன? பஞ்சமகா பாபம் இருக்கு.
தர்மத்தை மட்டும் சொல்லலை, அதர்மம் எதுன்னு நம்ம தர்மசாஸ்திரம் சொல்றது. அது என்ன சொல்றது? அக்னிதோகாச்சைவ சஸ்திரபாபி சஸ்திரபாணிர் தனாபகா க்ஷேத்திரதார அபஹர்த்தாச்ச பஞ்சைதா ஆததாயினஹா. இருக்கிற வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவன், பிறன் மனையை கடத்துபவன், அப்புறம் வயல்களுக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறவன், அதுக்கப்புறம் சஸ்திரம் இல்லாதவனை அடிக்கிறதும், இது இந்த மாதிரி 5 விதமான பாப்பம். இதுல ஸ்டிக் எனி ஒன் சாய்ஸ், எனி ஒன் பண்ணா அவன் பேர் ஆத்தத்தாயின்னு பேர். ஆத்தத்தாய்க்கு தர்மசாஸ்திரத்துல என்னன்னாக்க, ஆத்தத்தாயியா இருந்தால் மரண தண்டனை கொடுக்கணும் ஒரு சத்திரியன். அது அந்த ரைட் சத்திரியனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இவர்களும் ஆத்ததாயின்னு சொல்றான். ஆனா இவர்களை கொன்றால் தர்மத்தை நிலைநாட்டி நமக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லாம, அப்படியே மோகிச்சு போய் தலைவீட போய் நமக்கு எல்லாம் பாவம் வரும் கிருஷ்ணா அப்படின்னா. ஒரு ஆத்ததாயியை கொண்டு நமக்கு பாவம் நமக்கு எதுக்கு அந்த பாவம் அப்படின்றான். ஏய், கிருஷ்ணருக்கு செம்ம கோபம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் சொல்லலை, கம்முன்னு இருக்கார், அப்படியே பார்த்துன்னு இருக்கார். இவன் என்னெல்லாம் வளர்றான் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கார். தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினः ஸ்யாம மாதவ. இப்படி ஸ்வபாந்தவர்கள், என்னுடையவர்களையே நான் எப்படி கொல்ல முடியும் கிருஷ்ணா அப்படின்னு அவனுடைய ப்ராப்ளத்தை வெளிப்படையாக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர்? ஒன்றும் பேசலை. அவன் என்ன பண்ண போகிறான்? இப்போ வளரி கிளறி கொட்டி மோகத்தில் தப்பாக வேற பேசிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான்? அடுத்தது அதை ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ண போகிறான் தர்மசாஸ்திரத்தை சொல்லி. இந்த தர்மசாஸ்திரத்தில் அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் அது யாருக்குன்றது ரொம்ப முக்கியம். எப்படி? இப்போது இந்தியா பாகிஸ்தான் தான் நடந்தது. ஜெனரல் மேனக்ஷா ஒரு நம்பர் சொன்னார், இத்தனை பேர் நம்ம சைடு அழிவு, பாகிஸ்தான் சைடில் அவ்வளோ பேர் செத்து போயிட்டா நமக்கே வெற்றி அப்படின்னு சொன்னார். ஆனால் வினோபா பாவேஜி என்ன சொன்னார்னா, மொத்த மனித குலத்திற்கு 2000 பேர் சாவு அப்படின்னு சொன்னார். வினோபா பாவேஜி சொல்றது கரெக்டு, மேனக்ஷா சொன்னதும் கரெக்டு. ஏன்னா மேனக்ஷா சத்திரிய புருஷன், அவர் அதை தான் பண்ணணும். எதிர்க்க இருக்கிற ஆளை எத்தனை பேரை போட்டு தள்ளணும், நம்ம ராஜ்யத்தை வெற்றி பண்ணுறதுக்காக. ஆனால் வினோபா பாவே ஆசிரமத்து பர்சன், ஒரு சாது. அந்த சாது எப்படி பார்க்குறாருன்னா, மொத்த மனித குலத்திற்கு இவ்வளோ சாது. அப்படி ஆசிரமத்தில் பேச வேண்டிய அஹிம்சையை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு பேசினா நாடு உருப்படுமா? அந்த கஷ்டமானது நம்ம நாட்டில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரி இவாளெல்லாம் கொன்று நமக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது கிருஷ்ணா? என்ன சுகம் கிடைக்க போகுது? ஸ்வஜனங்கி கதம் அத்வா. எப்படி இவர்கள் எல்லாம் கொண்டு நம்ம சுகமாக இருக்க முடியும்? மாதவா, நீ ஸ்ரீ லக்ஷ்மியை விட்டு உன்னுடைய சொந்தமான பக்கத்திலேயே இருக்கிற அந்த லக்ஷ்மியை உடைய நீ மாதவனாக இருக்கியே, உனக்கு பிடிச்ச லக்ஷ்மியை பக்கத்தில் வச்சுன்னு சந்தோஷமாக இருக்கியே, அப்படி எனக்கு பிடிச்ச இந்த பாட்டனாரையும் குருவையும் கொண்டுட்டு நான் எப்படி கிருஷ்ணா சுகமாக இருக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் தன்னுடைய மோகத்தை பரிபூர்ணமாக வெளிப்படுத்திட்டான். மோகத்தை நம்ம சம்டைம்ஸ் வெளிப்படுத்திட்டு அப்படி ஒரு மறைச்சு பார்த்துட்டு பார்க்க கிருஷ்ணன் என்னடா உலக அப்படி. அப்போ என்ன பண்ணுவோம்? உடனே நான் சும்மா சொல்லலை, இதுக்கு நான் இன்னும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஃபர்தராக ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே போவோம். அந்த ஃபர்தராக ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம். அந்த ஜஸ்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போகிறார் கிருஷ்ணன். அதுலேருந்து அவன் ஐயோப்பா சாமி சொல்கிறான், எது உண்மை சொல்லு அப்படின்னு அந்த உபதேசமானது ஆரம்பிக்க போகுது. அந்த உபதேசத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம அடுத்த வாரம் நம்ம முயற்சி பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.